கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளில் சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். கிருபை குறித்தான ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மோசேக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த கிருபையை கிடைக்கப்பெற்றதான இந்த இருவருமே மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள் என்று தான் சொல்லணும். பேழையை உருவாக்குவதிலே, ஒரு முழு உலகத்தை பிற்பாடு உருவாக்குவதிலே அடிப்படை நோவாவின் மூலமாக தான் இந்த காரியங்கள் நடந்தது. மோசையின் மூலமாக பலத்த காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். பற்பல அற்புதங்களை அடையாளங்களை செய்தான். லட்சக்கணக்கான மக்களை எல்லாம் வழிநடத்தினான். இப்படி நிறைய விஷயங்கள் மோசை குறித்து சொல்லலாம். இருவருக்குமே கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது தான். இவர்கள் செயற்கரும் செயல்களை செய்தார்கள். மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக அந்த நாட்களிலே வாழ்ந்தார்கள். ஆனால் நம்மை குறித்து நாம் அப்படியே திரும்பி பார்க்கும்போது நாம் யார் என்றால், நம்முடைய ஆண்டவர் யோவான் எழுதின நற்செய்தி நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரத்தில் 16வது வசனம், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேலே கிருபை பெற்றோம். அடுத்து 14வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று. அப்போது மோசே, அதே போல் நோவா, இவர்களை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள், உயர்ந்தவர்கள் என்று தான் நான் சொல்கிறேன். அவர்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஆனால் நமக்கோ கிருபையும் சத்தியம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார் என்றால் எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, அவருடைய பரிபூர்ணத்தினால கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்கள் நாம். அன்றைக்கு அவர்களுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சதே மிகப்பெரிய ஒரு சாதனை செய்தார்கள் என்றால், கிருபையும் சத்தியத்தையும் உடைய தெய்வம் நமக்குள்ளே வாசும்போது, கிருபையின் மேல் கிருபை பெற்ற போது ஏன் நம்மால் சாதிக்க முடியாது? ஆகவே உங்களால் என்னால் சாதிக்க முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. எதையும் நம்மால் சாதிக்க முடியும். படிப்பில், வேலையில், தொழிலில், ஊழியத்தில், இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். எல்லா விதத்திலுமே கிருபையை சார்ந்து நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். என்னால் முடியாது, ஆகாது என்று சொல்லாதீர்கள். கர்த்தருடைய கிருபை இருப்பதால் இந்த வேலையை நான் எளிதாக முடிப்பேன். கர்த்தருடைய கிருபை என் மேல் இருக்கிறதுனால நல்லா படித்து நல்ல மார்க் எடுப்பேன். கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் நம்பி என்னை கொடுத்தீங்கன்னா நான் இந்த காரியத்தில் நான் வெற்றிகரமாக முடித்து தருவேன். தைரியமாக சொல்லுங்கள். உங்கள் பலத்தில் இல்லை, கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்கள் நீங்களும் நானும். ஆகவே நம்மால் முடியாது என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். கர்த்தருடைய கிருபையினால் ஆகும், நடக்கும், கூடும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி அடைந்து தேசத்தில் உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மையப்படும். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்கள். கிருபையுள்ள தெய்வமே எங்களுக்குள் வாழ்கிறீர். ஆகவே மோசையை காட்டிலும் நோவாவை காட்டிலும் மிகப்பெரிய சாதனையாளர்களாக இந்த பூமியில் எங்களால் வாழ முடியும் என்ற நம்பிக்கை உம்முடைய கிருபையின் மூலமாக எங்களுக்கு கிடைத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த கிருபையினுடைய மேன்மை, அதை குறித்தான வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக. கிருபையினால எழும்பி பிரகாசிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.